கைலாயம் சார்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கைலாயத்திலே இன்னும் பார்வதிக்கும் பரமனுக்கும் திருமணம் ஆகல. கைலாய பரமன் தவம் கொடுத்திருக்கின்றார். என்கிட்டா இது இரண்டாவது கல்யாணம். இப்ப கைலாய பரமனுக்கு மன்மத கல்யாணம் முடிஞ்சுதான். இப்ப பார்வதிக்கும் பரமனுக்கும் கல்யாணம் உண்டு. மன்மத கல்யாணம் வேறு, பரமன் பார்வதி கல்யாணம் வேறு. பார்வதியப்பட்டவள் யாகத்தை முடித்து தக்கன் யாகத்தினை முடிந்து பெரியாண்டன் பிரியாணிச்சு அமர்ந்து இப்போது பருவராஜனிடத்திலே மகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றாள் பார்வதி. கைலாய பரமன் பார்வதி இல்லாது இவருக்கும் தவம் வளர்த்து கொண்டிருக்கின்றார். இந்த தவத்தை கலைக்க யாராலும் முடியாது. யார் பார்த்தாலும் 2030 கைலாய பரமனை எழுப்ப வேண்டுமானால் யாரால் முடியாது. சதகோடி தேவர்களும் இந்திரன் வாயு வர்ணன் சொல்படியான அஷ்டத்துக்கு பாலர்கள் அனைவரும் பயமர்ந்து சமணபுரிக்கு அதிபதி. யாரு? சமணாபுரிக்கு அதிபதி. அதெல்லாம் போடாதுனா போடு, இந்த மற்ற கடை போடு, இப்படி சாம்பல் படிப்பேன். அஷ்டத்துக்கு பாலர்கள் வாயு வர்ணன் இந்திரன் குபேரன் சொல்படியான இந்திரன் அஷ்டத்துக்கு பாலர்களும் வைகுந்தம் சார்ந்தார். வைகுந்தம் சார்ந்து இவர் குடியான பார்த்து. ஆனால் அரக்கராலே படும் மின்னலை பட்டு கொண்டிருக்கிறார். பழங்காலத்திலே பாட்டாளர் தேவர்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தால் இவர் உக்குமடியான கைலாயம் சென்றார். ஆனால் கைலாயத்திலே கைலாய பரமன் நித்திரை இருக்கின்றார், தவத்தில் இருக்கின்றார். இந்த தவத்தை கலைக்க வேண்டுமானால் யாரை அழைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார். சகோதரன் ஒன்று கூடி இவர் கூடியான ஆரோக்கிய அதிபதியார் கூடியான மன்மதன் எடுத்து செல்கின்றார். மன்மதனை அழைத்து இந்த மன்மதனை சண்டைக்கு போக சொல்ல என்ன காமம் இருக்கிறது அரும்பு கணை. இந்த அரும்பு கணையை யார் மேல் துறைகின்றாரோ காமத்துக்கு கண் என்பது கிடையாது. எல்லாருக்கும் மனிதன் உணர்ச்சி உண்டு, ஆனால் காமத்திற்கு கண் என்பது கிடையாது. இவ்வாக்கியத்துக்கு இணங்க இவர் ருக்குமடியான மன்மதன் பார்த்தான். மன்மதனுக்கும் ரதிக்கும் திருமணம் செய்து 7 நாள் இன்றோடு சொல்லுவாங்க. பெரியவங்க கல்யாணம் பண்ணா 60 நாள் 70 நாள் 3 மாதம் 4 மாதம் சொல்லுவாங்க. ஆனால் ரதிக்கும் மன்மதனுக்கும் திருமணம் செய்து 7 நாள் ஆகிறது. இந்த புது கல்யாணத்தோடு ரதி மண் இருக்கும் காலத்து பார்த்தார்கள். ரதி கைலாய பரமனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை, பகவான் லட்சுமிக்கும் பிறந்த பிள்ளை மன்மதன். ஏன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துவங்க. இந்த அம்மா கைலாயத்தில் தனியாக அமர்ந்து இருந்தாங்களாம். பார்வதி தனியாக அமர்ந்து இருக்கும் பொழுது கைலாயம் கேட்டாங்க, நீ படியலுக்கு போயிடுறீங்க, நாட்டு மக்கள் படியலுக்கு போயிடுறீங்க, நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஒரு பதுமை வேணும்னு சொன்னாங்களாம். பதுமைனா பொம்மை. இந்த பதுமை எப்படி இருக்கணும்? அந்த அம்மா பார்வதி கையாலே அந்த பதுமை ரதியை செஞ்சாங்களாம். நான் சொல்ல கிடையாது, புராணம் சொல்லுகிறது. இந்த ரதியை பார்வதி கையினாலே செய்து கொண்டிருக்கின்றார். செய்து இந்த பொம்மையை இவ்வளோ அழகாக இருக்கிறது. என்னது? இந்த பொம்மையை இவ்வளோ அழகாக இருக்கின்றது. இந்த பொம்மைக்கு ஆவண்ட உயிர் படுத்தல் எப்படி இருக்கும் என்று அந்த ரதியை படைக்க செய்தார். ரதியை ருக்மிணியான பார்வதியும் கையிலாலே பொம்மையை செய்து கொண்டிருந்தார். பொம்மையை பார்த்தால் பார்வதி, இந்த பதுமை இவ்வளவு அழகா இருக்கின்றது, இந்த பதுமைக்கு உயிர் பிரமதனை அழைத்தார். பிரமதனை அழைத்து உயிர் கொடுத்தார்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே அழகு என்பது கிடையாது. உலகத்திலே ரதியை போன்ற அழகு யாரும் கிடையாது. இது ருக்குமடியான மன்மதனை எப்படி படைக்கின்றார் பகவான்? மன்மதனை எப்படி படைக்கின்றார்கள்? இது ருக்குமடியான பகவான் இன்ன நினைவிலே படைக்கின்றாராம். காமனை உந்தினாலும் கஞ்சனை மனைவினாலும் இந்த காமனை இந்த நினைவிலே படைக்கின்றாராம். நினைவுன்னா ஒரு ஆணு பெண்ணு கூடி பிறகு கிடையாது. நினைவு, இந்த பொருள் இப்படி இருக்கும், இந்த பொண்ணு இப்படி இருக்கும், நினைவு கற்பனையில் படைக்கின்றார் பகவான் மன்மதனை. இந்த மன்மதனுக்கும் ரதிக்கும் தேவர்கள் பார்த்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். திருமணம் செய்து 7 நாட்குள்ளே பார்த்தனால் அசுர பயம் தாங்காது சதகோடி தேவர்களும் எங்கே சார்கின்றார்? கைலாயம் சார்கின்றார். கைலாயம் தந்தனால் கைலாயம் நித்து நிற்கின்றார். நித்து நிற்கும் போது மன்மதனை அனுப்புகின்றார். மன்மதனுக்கும் ரதிக்கும் வாக்குறுதி ஏற்பட்டு போக வேண்டாம் என்று உழைக்கின்றார். அன்போட பெரியவர்களே, ஒரு கணவன் சொல்வதை ஒரு மனைவி கேட்க வேண்டும், ஒரு மனைவி சொல்வதை ஒரு கணவன் கேட்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் இல்லற வாழ்க்கை ஈடுபடும்.
இதுவரை கிழவன் காலத்திலே பார்த்தார் இவர் கைலாய பரவனாகப்பட்டவன் ஞானத்தால் அறிந்தார் இவர் கூடியான மன்ம வருகிறான் என்று ஞானத்தால் அறிந்து மன்மதன் செய்த தவறு என்ன என்றால் மின்பாடம் போட்டுக்கணும். சண்டைக்கு போனால் முன்னாடி சண்டைக்கு போகணும், பின்னாடி சண்டைக்கு போகக்கூடாது. கைலாவரன் பார்த்தார் ஞானத்தால் அறிந்தார் இவருக்குமே மன்ம வருகிறான் என்று முன்னால் பார்த்தலானால் எரிந்துடுவான். பின்னே பார்த்தார், பின்னே பார்த்தனால்தான் மன்மதன் எரிந்து விட்டான். அருமகனை முன்ன போட்டிருந்தா ஒரு மன்மதன் இருந்திருக்கலாமோ என்று தெரிய கிடையாது. சொல்ல புராணம் உண்டு. இந்த வாக்கியத்துக்கு நாங்கள் இப்படியாக மன்மதன் தகனம் செய்யப்பட்டார். பார்த்தார் பரவநாதர் எரிந்து சுட்டார். இந்த மன்மத தகனம் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பு கொண்ட பெரியவர்களே, காமனும் கன்னியும் ஒரு ஊரில் அமையாது. ஏன்னா இந்த காமனன் இங்கே எவ்வளோ சாதமான நினைக்கலாம். இந்த காமனும் கன்னியும் எந்த ஒரு ஊரில் இருக்கோ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லா கோயில் திருவிழா வந்து இந்த காமன் திருவிழா 100% தான் இப்போ நடக்கும். இதை செய்யறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காமம் அமைந்திருதுனாக்கா இந்த நாடு நகரசியமாக இருக்கும். இந்த காமன் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வைக்க முடியாத வேண்டுதலை என்ன, ஆசைக்கு பிள்ளை பிறந்தா ஆலயத்துக்கு மணி வாங்கி வைக்கிறேன், ஓசைக்கு மணி வாங்கி வைக்கிறேன், நீ வேண்டிக்கிங்க, உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நடைபெறும்.